திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 38வது வாக்கியம். அவன் மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே. இந்த வாக்கியத்துல திருக்கோளூர் பெண் பிள்ளை திருப்பானாழ்வாரை பத்தி சொல்ல போறா. திருப்பானாழ்வார் பாணர் குலத்துல அவதரிக்கிறார். ஆனா அவருக்கு திருவரங்கம் பெருமாள் அவர் மேல ரொம்ப பக்தி. ஆனா கோயிலுக்குள்ள போக மாட்டார். காவிரி கரையிலே நின்றுண்டு இருகரம் கூப்பி எப்போதும் அவரை வழிபட்டு இருப்பார். மெய்மறந்து வழிபடுவார். ஒரு நாளைக்கு அந்த கோவிலோட அர்ச்சகர், அவரோட பேரு லோக சாரங்க முனி, அவர் திருமஞ்சனத்துக்காக தண்ணி எடுத்துன்னு போறதுக்கு வரார். காவிரி துறைக்கு வரும்போது வழியில திருப்பாணரை பார்த்துட்டு கொஞ்சம் விலகுப்பா அப்படின்னு சொல்லி பல தடவை சொல்றார், கொஞ்சம் விலகுப்பா அப்படின்னு. ஆனா இவர் திருப்பாணாழ்வார் பக்தியில மெய்மா இருந்ததுனால இவர் கூப்பிட்டது இவருக்கு காதுல விழ. அப்ப இவர் இந்த அர்ச்சகர் ஒரு கல் எடுத்து அவர் மேல போட்ட உடனே கண்ணை முழிச்சு பாக்குறாரு திருப்பாணாழ்வார். அவர் மேல இருந்து ரத்தம் வருது. ரொம்ப வருத்தப்படுறாரு அர்ச்சகர், ரொம்ப வருத்தப்படுறார். திருப்பாணாழ்வார் ரொம்ப வருத்தப்படுறார். நீங்க தண்ணி எடுக்க வரும்போது நான் இந்த மாதிரி உங்களுக்கு வழிவிடாம இருந்துட்டேன் அப்படின்னு அவரும் வருத்தப்படுறார். அர்ச்சகரும் ரொம்ப வருத்தப்படுறார். கோவிலுக்கு திரும்பி போயிட்டு எல்லாம் ஆகிட்டு அன்னைக்கு ராத்திரி பெருமாள் அந்த முனிவரோட இவர் அர்ச்சகரோட கனவுல இந்த மாதிரி நாளைக்கு நீ திருப்பாணாழ்வார தோல்ல வச்சு கூட்டின்னு வரணும் கோவிலுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்றார். பெருமாள் சொல்றார் இவரோட கனவுல. அதுக்கப்புறம் இன்னொரு குறிப்பு கூட நமக்கு கிடைக்கிறது. இந்த பக்தனுக்கு எந்த இடத்துல கல்லு பட்டு ரத்தம் வந்ததோ அதே இடத்துல பெருமாளுக்கும் ரத்தம் வருது. இது இந்த 2 விதமான குறிப்புகள் நமக்கு கிடைக்கிறது. அடுத்த நாளைக்கு இந்த அர்ச்சகர் திருப்பாணாழ்வார கூட்டின்னு வரத்துக்காக போறார். இந்த மாதிரி கனவு வந்த விஷயத்த சொல்லும்போது அவன் அதுக்கு கொஞ்சம் தயங்குறான். அவன் தயங்குறான், எப்படி நான் இந்த மாதிரி உங்க தோல்ல எல்லாம் உட்காந்துன்னு வர முடியும் அப்படின்னு தயங்குறான். இல்ல, இது பெருமாள் எனக்கு உத்தரவிட்டார், அதனால நீ வந்துதான் ஆகணும்னு சொல்ல விட்டு அந்த அர்ச்சகர் இந்த திருப்பாணாழ்வார தோல்ல சுமந்துண்டு கோயிலுக்குள்ள வரார். இவரோட பெயர் முனி வாகனர் அப்படின்னு கூட ஒரு சின்ன தகவல் நமக்கு கிடைக்கிறது. இதுதான் முதல் முறையா கோயிலுக்குள்ள திருப்பாணாழ்வார் கால் எடுத்து வைக்கிறார். திருவடியிலேருந்து திருமுகம் வரைக்கும் அவருக்கு தரிசனம் கிடைக்கிறது. தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறமா அவர் பாசுரம் பாடுறார். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர் கோணணி அரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு பாடுறார். ரங்கநாதரை பார்த்துட்டு இனிமே உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட கண்ணு எதையுமே பார்க்காது, என்னோட உடம்ப கூட பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறைவனோட சேர்றதா இந்த மாதிரி முடியறது இந்த கதை. இது ரங்கநாதரை திருப்பாணாழ்வார தன் மேனின்னு சொல்றாரு இல்லையா. இவருக்கு எங்க அடிபட்டதோ அவருக்கு அடிபட்ட அந்த இடத்துல ரத்தம் வந்தது. எப்படி ரங்கநாதர் திருப்பாணாழ்வார அங்கீகரிக்கிறார் அப்படின்னு சொல்லி திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றா. அவன் மேனி ஆனேனோ, திருப்பாணாழ்வார தன்னோட மேனின்னு அவர் அங்கீகரிக்கிறார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி பக்தி பண்ணினேனா திருப்பாணாழ்வார் மாதிரி, பெருமாள் என்னை அங்கீகரிச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பக்தி நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த ஊர்ல இருந்து போற மாதிரி இந்த கதை முடியுது.